வணக்கம். இன்றைய சொல்ல மறந்த கதையில நான் சொல்ல போறது ஒரு வித்தியாசமான ஒரு கதை. இதுவரையிலும் நம்ம சிலரை பத்தி பார்த்திருப்போம், சில ஹீரோஸை பார்த்திருப்போம், இல்ல சில முக்கியமான பொருள்களை பற்றி பார்த்திருப்போம். இந்த வரிசையில் நம்ம பார்க்க போறது ஒரு பழிவாங்கிய வைரத்தை பற்றிய கதை. வைரம் பழி வாங்குமா அப்படின்னா இந்த நம்பிக்கை பல காலமா பல நாடுகள்ல இருக்குது. இந்தியாவில் மட்டுமல்ல, பல நாடுகளிலும் இந்த நம்பிக்கை இருக்கிறது. ஒவ்வொருத்தருக்கும் அவரவர் ராசிக்குரிய கல்லைத்தான் பயன்படுத்த முடியும் அப்படின்னு ஜோதிடம் சொல்லுகிறது. ஒரு ராசிக்குரியவர்கள் 9 நவரத்னங்கள் இருக்குன்னா 9ஐயும் ஒருத்தர் பயன்படுத்திட முடியாது. அவர் ராசிக்கு எது உரியதோ அதைத்தான் அவர் பயன்படுத்த முடியும் அப்படிதான் சொல்லுது. இந்த நம்பிக்கை உலகம் முழுக்க இருக்கிறது. நீங்கள் வைரங்களை பயன்படுத்தும் போது கவனமா பயன்படுத்தணும். சில வைரங்கள் சபிக்கப்பட்டவையாக இருக்கும். அப்படி சபிக்கப்பட்ட வைரங்களை வாங்கினால் அது குல நாசத்திற்கு வழிவகுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கிறது. அப்படி ஒரு கதையைத்தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். இந்த கதை நிகழ்ந்த இடம் ரஷ்யாவில். அந்த ரஷ்யாவில் 1700களில் இந்த கதை தொடங்குகிறது. இந்த கதை நடந்த போது ரஷ்யாவில் ஆண்டு கொண்டிருந்தவர் 2ஆம் கேத்தரின்கிற தி கிரேட். அவங்க தான் ரஷ்யாவின் தி கிரேட் அப்படின்னு அழைக்கப்பட்ட 2ஆம் கேத்தரின். மகா பேரரசி அப்படின்னு சொல்லப்பட்டவங்க ரஷ்யாவை வலிமையாக்கினார்கள், வளம் மிகுந்ததாக்கினார்கள். பிற ஐரோப்பிய நாடுகளுக்கு இணையாக ரஷ்யாவை மாற்றி அமைத்தார்கள். அந்த கேத்தரினுக்கு வைரங்கள் மீது அலாதியான ஈடுபாடு உண்டு. அவங்களுக்கு ஆர்லவ் அப்படிங்கிற ஒரு பிரபு. இந்த ஆர்லவ் பிரபுக்கும் கேத்தரினுக்கும் இடையில் ஏற்கனவே தொடர்பு உண்டு. அவங்களுக்கு ஒரு குழந்தையும் இருந்தது. ஆனால் இடையில உறவு கசந்து போனது. அவங்க மகா பேரரசி ஆயிட்டாங்க. இவர் பிரபுவாகவே இருக்கிறாரு. இதற்கிடையில மீண்டும் ராணியோடு உறவை புதுப்பித்துக் கொள்ள நினைக்கிறார் ஆர்லவ் பிரபு. இந்த பெரிய வைரத்தை, அது ஒரு 190 கேரட் எடை கொண்ட பெரிய வைரம், அவங்களுக்கு வைரம் பிடிக்கும் இவருக்கு தெரியும். அதனால வைரத்தை வாங்கி கொண்டே பரிசளிக்கிறார். ராணி அந்த வைரத்தை பெற்றுக் கொள்ளுகிறார். அந்த வைரத்தை வாங்கிக் கொள்ளுகிறார். அந்த வைரவுக்கு ஆர்லவ் வைரம் அப்படின்னு பேர் வைத்து அதை தன் பொக்கிஷங்களில் வைத்துக் கொள்கிறார். ஆனால் அந்த வைரத்தை வாங்கிய ஆர்லவ் பிரபுக்கு அவருடைய நோக்கம் ஈடேறல. என்ன நோக்கத்திற்காக வைரத்தை வாங்கினாரோ அந்த நோக்கம் ஈடேறவில்லை. ராணிக்கும் அவருக்கும் இடையிலான உறவு துண்டிக்கப்பட்டதாகவே போய்விட்டது. அந்த வைரம் அவருக்கும் பலன் தரவில்லை. சரி, ராணி வாங்கினாங்க. ராணி என்ன பண்ணாங்க? ராணி அதை வாங்கிய 6 ஆண்டுகளில் இறந்து போகிறார்கள். 1790களில் இந்த வைரம் அவர் கைக்கு போகிறது. 1796 கேத்தரின் மரணம் அடைகிறார். அது வரையிலும் நல்ல உடல்நலத்தோடு இருந்தவர் 6 ஆண்டுகளில் இறந்து போகிறார். அவருக்கு பிறகு என்ன நடந்தது? அவருடைய மகன் ஆட்சிக்கு வருகிறார். அவர் சில ஆண்டுகளில் கொல்லப்படுகிறார். அதன் பிறகு அவருடைய பேரன் வருகிறார். அந்த அரச வம்சம் அதன் பிறகு விருத்தியாகவே இல்லை. ரஷ்யா அதன் பிறகு முன்னேறவே இல்லை. அரச வம்சத்தால் அது பின்னோக்கி செல்ல தொடங்கியது அப்படின்னு வரலாறு சொல்லுகிறது. கிட்டத்தட்ட ராணி இறந்து 1796 ராணி இறக்குறாங்க. 121 ஆண்டுகள், சரியா 121 ஆண்டுகளுக்கு பிறகு 1917 ரஷ்ய புரட்சியில் அரச குடும்பம் பதவியிலிருந்து அகற்றப்பட்டது மட்டுமில்ல, ஒட்டுமொத்த அரச குடும்பமும் கொல்லப்பட்டது ஒரே நாள். குலநாசம், அடியோடு அழிக்கப்பட்டது. அப்போ இது எதற்கு காரணம்? எதனால் இது நேர்ந்தது அப்படின்னா, இந்த வைரம் வந்த பிறகுதான் அவர்களுடைய வீழ்ச்சி தொடங்கியது அப்படின்னு. இதன் பிறகு இந்த வைரம் என்னாச்சு? இப்பவும் ரஷ்யாவில் தான் இருக்குது. அந்த அரசர்கள் அந்த வைரத்தை செங்கோல்ல பொருத்தி பெருமையா வச்சிருந்தாங்கல்ல, அந்த செங்கோல் ரஷ்யாவில் மாஸ்கோவில் இருக்கக்கூடிய கிரெம்ளின் மாளிகையில் காட்சி பொருளாக வைக்கப்பட்டிருக்கிறது. யாரும் பயன்படுத்தல. ஒரு பெட்டிக்குள்ள அடைக்கப்பட்ட நிலையில அப்படியே வைக்கப்பட்டிருக்கிறது. சரி, இது ஏன் சபிக்கப்பட்ட வைரம் சொல்றாங்க அப்படின்னு கேட்டால், இந்த வைரம் இந்தியாவில் இருந்து வந்தது அப்படிங்கிற கதை இருக்கிறது. இந்தியாவில் எப்ப இருந்து வந்தது? அது 1747 இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு 200 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த வைரம் இந்தியாவிலிருந்து திருடப்பட்டது அப்படிங்கிற தகவல் இருக்கிறது. இது எங்க இருந்து திருடப்பட்டது? இந்தியாவில், தென்னிந்தியாவில், தமிழ்நாட்டிலிருந்து. தமிழ்நாட்டில் எங்க? சிறங்கம் கோவிலில் இருந்து. சிறங்கம் கோவிலில் ஒரு பிரம்மா சிலை இருந்தது. அந்த பிரம்மா சிலையின் 2 கண்களிலும் பெரிய வைரங்களை அழகுக்காக பொருத்தி இருந்தார்கள். அது பார்க்கின்ற பொழுது பிரம்மாவே உயிரோடு மனிதர்களை பார்ப்பது போல இருக்கும் அப்படிங்கிற தகவல் இருக்கிறது. இத அந்த வருடத்தில் 1747 பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனிக்கும் பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனிக்கும் இடையிலேயே சண்டை நடக்கிறது. அதில் பிரெஞ்சு படை சிறங்கம் கோவிலுக்குள்ள போய் தங்கி இருக்குது. அப்போ ஒரு பிரெஞ்சு படை வீரன் கோவிலுக்குள்ள போறான். பிரம்மா சிலையை பார்க்கிறான். அந்த வைரத்தின் மீது அவனுக்கு ஆசை வருகிறது. அவன் அந்த கோவில் இருந்த ஊழியர்களோடு நெருங்கி பழகுகிறான். ஒரு கட்டத்தில் தன்னைத்தானே தான் இந்துவாக மதம் மாறியதாக அறிவித்துக் கொள்கிறான். கோவிலுக்கு தினமும் போறான், வழிபடுகிறான், சாமியை வழிபடுகிறான், வருகிறான். அதுவும் பிரம்மா முன்னாடி இருந்து தியானம் செய்வது போல நடிக்கிறான் பல நாட்கள். ஒரு நாள் சரியான மழை, கனத்த மழை பெய்கிறது. கொட்டி தீர்க்கிறது மழை. இடியும் மின்னலுமாக
வெட்டி தீர்க்கிறது. கோயிலுக்குள்ள யாருமே இல்லை, பக்தர்கள் வரல. பட்டாச்சாரியார்களும் அவர் பணி முடிந்து அங்கங்கே ஒதுங்கி இருக்கிறார்கள். இவன் மட்டும் கோயிலுக்குள்ள இருக்கிறான். இதுதான் சந்தர்ப்பம் சொல்லிட்டு பிரம்மா சிலையின் கண்களில் இருந்த ஒரு வைரத்தை தோண்டி எடுத்து விடுகிறான். இன்னொரு வைரத்தை எடுக்க முயற்சிக்கிறான். யாரோ வரும் சத்தம் கேட்கிறது, ஓடி போகிறான். இந்த வைரத்தை கொண்டு போய் ஆங்கிலேய கேப்டன், பிரிட்டிஷ் படையின் கேப்டன் ஒருவரிடம் 2000 பவுண்டுகளுக்கு விற்பனை செய்கிறான். அந்த பிரிட்டிஷ் கேப்டன் அதை இன்னொருவருக்கு விற்பனை செய்கிறார். இப்படி கைமாறி நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்டாம் நகருக்கு வருகிறது. அங்கே ஒரு வைர வியாபாரி, ஈரானை சேர்ந்தவர் சப்ராஸ், அவர் கையிலிருந்த வைரம் வந்து சேர்கிறது. அவரிடமிருந்துதான் ஆர்லோ பிரபு இந்த வைரத்தை வாங்குகிறார். ஆர்லோ பிரபுவிடம் வைரத்தை விற்கும் போது சப்ராஸ் இந்த கதையெல்லாம் சொல்லுகிறார். இது இந்தியாவில் ஸ்ரீரங்கம் கோவிலில் இருந்து வந்தது, ஆண்டவன் கண்ணிலிருந்து எடுக்கப்பட்டது அப்படிங்கிறார். இந்த கதை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் எப்படி ஒரு சிலை இருந்ததா, இங்கிருந்து திருடப்பட்டதா அப்படிங்கிறதுக்கு வரலாற்று பூர்வமான அதிகாரப்பூர்வமான எந்த அறிவிப்பும் இல்லை, எந்த குறிப்பேடுகளும் இல்லை. ஆனாலும் இந்த கதை வரலாற்றில் இருக்கிறது, ஆனால் சொல்லப்படாமல் இருக்கிறது. அந்த சொல்ல மறந்த கதையைத்தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். சரி, இந்த கதையையும் அந்த ரஷ்ய கதையையும் பொருத்தி பாருங்கள், ரெண்டும் பொருந்தி போவதான. சிவன் சொத்து குலநாசம்பாங்க. எப்பவும் ஆண்டவனுக்கு சொந்தமான ஒரு பொருளை எடுத்தால் அந்த குலம் அழிந்து போகும் அப்படிம்பாங்க. அதே மாதிரி இந்த வைரத்தை கையாண்ட யாருமே அதன் பிறகு வாழ்க்கையில நிம்மதியாக இருந்ததில்லை அப்படின்னு சரித்திரம் சொல்கிறது. அந்த வீரன், திருடிய வீரனின் கதை அதன் பிறகு முடிந்து போனது. இதை விற்பனை செய்தான சப்ராஸுங்க அந்த வியாபாரி, அவர் வியாபாரத்தில் முடித்து போகிறார். இதை வாங்கிய ஆர்லோ பிரபு அவருடைய நோக்கம் நிறைவேறாமலே இறந்து போகிறார். இதை வாங்கிய ராணி அடுத்த 6 ஆண்டுகளில் இறந்து போகிறார். அதை பயன்படுத்திய ரஷ்ய குடும்பம் அடுத்த 100 ஆண்டுகளில் வீழ்ச்சியை சந்தித்து குலநாசம் அடைந்தது. இதுதான் வரலாற்றில் சொல்லப்படாத ஒரு கதை, சொல்ல மறந்த கதை. இது இருக்கிறது, கர்ஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஆங்கிலத்தில் நீங்க ஆர்லோ வைரம் அப்படின்னு போட்டீங்கனாலே வரும். கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்க, ஆர்லோ வைரம்னு. அது சொல்லும் கர்ஸ்ட் வைரம் அப்படின்னு சொல்லும், சபிக்கப்பட்ட வைரம் அப்படின்னு சொல்லும். எங்கிருந்து வந்தது? இந்தியாவிலிருந்து வந்தது அப்படிங்கிற கதை இருக்கிறது. இந்த கதை உண்மையா பொய்யா என்று சொல்லப்படவில்லை. ஆனால் இது ஒரு சபிக்கப்பட்ட வைரம், இந்தியாவிலிருந்து வைரம், ரஷ்ய அரசர்களின் செங்கோலில் இருந்தது. இப்போது அது ரஷ்யாவின் மாஸ்கோவில் காட்சி பொருளாக இருக்கிறது என்பது மட்டும் சரித்திரத்தால் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதுபோல இன்னொரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.